பஞ்சமி தண்டநாதா சங்கேதா சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி புதுனி சிவா வார்த்தாணி மகாசேனா ஆஞான் சக்கரேஸ்வரி அரிக்னி பாத நமஸ்தே ஜெய் வாராகி. துலாம் ராசியை பற்றி சென்ற வீடியோவில் கொஞ்சம் சொல்லியிருந்தோம், இன்னும் கொஞ்சம் சொல்கிறோம். இவங்க கூட பிறந்தவங்க அதிகபட்சம் 2 பேராக இருப்பாங்க. இவங்களோட சேர்த்து 2 பேர் கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க பிறந்திருப்பாங்க. இவங்களோட சேர்த்து 2 பேராக இருப்பாங்க. வியாபார தந்திரம் உள்ளவங்க. வியாபாரத்தில் எந்த வியாபாரத்தை எப்படி பார்த்தா நுணுக்கமாக பார்க்கலாம், என்ன லாபம் பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம் அப்படின்ற அந்த வியாபார தந்திரம், வியாபாரம் எந்த இடத்துல கடை வச்சா எப்படி ஓடும், என்ன வியாபாரம் எந்த சீசனுக்கு பார்க்கலாம், மக்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்ற அந்த சமயோஜித புத்தி அதிகமாக உள்ளவங்க. இப்போ வீட்டில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இவங்க மதிப்பீடு போட்டுருவாங்க. இவங்களுக்கு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சமயோஜிதமாக செயல்படக்கூடியவங்க. இனிப்பு சம்பந்தமான கடை நடத்துறது, இந்த பேக்கரி ஐட்டங்கள், பேக்கரி கடை நடத்துறதுலாம் இவங்க நடத்தினா நல்லாயிருக்கும். அதிகபட்சம் இந்த துளாராசிக்காரங்க தான் பேக்கரி கடையெல்லாம் நடத்துவாங்க. அதிகப்படியான இந்த ஜவுளி கடை நடத்துறது, அது பெரிய பெரிய ஜவுளி கடை நடத்துறது, பெரிய பெரிய ஜவுளி மில்லுகளுக்கு ஓனராக இருக்கிறது, இந்த இயந்திரம் வச்சு பார்க்கறது, ஜவுளி சம்பந்தமான இயந்திரங்கள் வச்சு பார்க்கறது, பாத்திர சம்பந்தமான துறையில் இருக்கிறது, பாத்திரம் செய்கிறது, பாத்திரம் வியாபாரம் பார்க்கறது, இந்த சில்வர் பாத்திரம், அலுமினிய பாத்திரம் இதெல்லாமே வியாபாரம் பார்க்கக்கூடியவங்க. இதெல்லாத்துலேயும் நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உருவாகும். பெரிய கடை பெரிய கடையை வச்சுருப்பாங்க. பலசரக்கு கடை வைக்கிறது, கடை வச்சா இவங்க கொஞ்சம் பிரமாண்டமாக தான் வைக்கணும்னு நினைப்பாங்க, பெருசாக தான் வைக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க கடை வச்சாலும் இவங்க கடை தான் அந்த இடத்துல பேர் சொல்கிற மாதிரி தெரியும். 10 கடை இருந்தாலும் இவங்க கடை இருக்கிறது தான் லாஸ்ட்டாக இருக்கும். இருந்தாலும் இவங்க கடை தான் அந்த பேரை சொன்னால் தெரியும் அந்த ஏரியாவுக்கு. அந்த மாதிரி ஒரு புகழ் வாய்ந்த நபராக வருவாங்க. வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு, வெளிநாடு சில பேர் வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய பொருள் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு வருவோம். உணவுத்துறையில் இருக்கிறது, உணவு சம்பந்தமான வியாபாரத்தில் பார்க்கறது, கான்ட்ராக்டர் வியாபாரம் சேர்ந்து பார்க்கறது, கான்ட்ராக்ட் எடுத்து பார்ப்பாங்க. அரசாங்க சம்பந்தமான விஷயங்களில் கான்ட்ராக்ட் எடுத்து பார்க்கறது, இதெல்லாமே இவங்களுக்கு சிறந்த தொழிலாக வரக்கூடிய அமைப்புகள் உருவாகும். எந்த நேரத்தில் எப்படி வியாபாரம் பார்க்கணும்னு சொல்கிற அறிவும் நுட்பமும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். உடன் பிறந்தார்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாகவே போகணும், கொஞ்சம் அனுசரித்து போகணும். உடன் பிறந்தார்கள்ட்ட இவங்க அனுசரித்து போனால் தான் இவங்களுடைய வாழ்க்கை ஓரளவு சிறக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும். இவங்களுடைய உடன் பிறந்தார்களும் அதிகபட்சம் ஒரு 3 பேரோடு இருப்பாங்க. 3 பேர் பிறந்திருப்பாங்க, இவங்களோட சேர்த்து 3 பேராக இருக்கும். உடன் பிறந்தார்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருந்தால் தான், இவங்கள அனுசரித்து போனால் தான் இவங்களுடைய வாழ்க்கை ஓரளவு அவங்களோட நீட்டிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் ஏற்படும். இவங்களுடைய உயர்கல்வி வரும் பொழுது ஏதாவது ஒரு தடைகள், வீட்டில் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, இல்லை பாட்டி அதாவது இவங்களுடைய முன்னோர்கள், அப்பாவுடைய அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவுடைய அம்மா அப்பா, அம்மாவுடைய அப்பா அம்மா, இவங்களில் யாரேனும் உடல்நல கோளாறுகள் ஏற்படுறது, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுது, அதனால் இவங்களுடைய படிப்பு அந்த பரீட்சை எழுத போகும்போது தடையாகிறது, அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகும். உயர்கல்வி இருக்குது, உயர்கல்வியில் நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. நல்ல புத்திசாலித்தனம், நல்ல ஞாபக சக்தி, பிறருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நிற்பாங்க. சில நேரங்களில் பார்த்தோம்னா இவங்க மந்தமாயிருவாங்க, தூங்கினா எந்திரிக்கவே மாட்டாங்க. எனக்கு தூக்கம் வருது விடுங்க, நான் என்னை தொந்தரவு பண்ணாதீங்கன்றாங்க. இவங்களாம் தூங்கி இவங்களாம் எந்திரிச்சு வேலை பார்த்தா தான், அவங்க இஷ்டத்துக்கு வேலை பார்த்தா தான் நல்லா வேலை பார்ப்பாங்க. யார் வற்புறுத்தியோ அவங்கள சொன்னால் வேலை பார்க்க மாட்டாங்க. தொந்தரவு பண்ணால் அவங்களுக்கு பிடிக்காது. சுறுசுறுப்புக்கும் பஞ்சம் இருக்காது, அவங்களே அதை தீர்மானிச்சிருவாங்க. வியாதின்னு பார்த்தோம்னா பெருத்த வியாதிகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இல்லை. பெரும்பாலும் இவங்களுடைய குலதெய்வமாகப்பட்டது கருப்பு சாமி, முனீஸ்வர சுவாமி, அங்காளம்மன், வீரபத்ர சுவாமி, இந்த மாதிரி துடியான தெய்வங்களாக தான் வருவாங்க.
அந்த மாதிரி தெய்வங்களை தான் ஐயனார், வீச்சர்வாக்காரன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தெய்வங்கள் தான் இவங்களுக்கு குலதெய்வமாக வந்து அருள் செய்வாங்க. குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் இவங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும். முன்னோர்களுடைய அனுகிரகம், குழந்தைகளுடைய அனுகிரகம், அதாவது குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், குழந்தைகள் பிறந்த பிறகு இவங்களுக்கு வளர்ச்சி. முதல் குழந்தை பிறந்த உடனே இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு பிறக்கும், வளர்ச்சி பிறக்கும். அது வரைக்கும் ஒரு தள்ளாடிக்கிற இருந்த வாழ்க்கை, அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய வளர்ச்சியை உண்டாகும். குழந்தைகளுக்கு அந்த ஒரு வயசு 2 வயசு வரும்பொழுது தான் இவங்களுடைய தொழில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், நல்ல தொழில் வளர்ச்சி ஆகும். குடும்பத்தில் உள்ளவங்க யாரேனும் வெளிநாடு போவாங்க, இல்லை இவங்களே வெளிநாடு போவாங்க, வெளிநாடு வருமானம் வரக்கூடிய அமைப்பு, உணவுத்துறையில் சாதிக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே உருவாகக்கூடிய அமைப்பு உருவாகும். அதிகபட்சம் இவங்களுடைய கெட்ட பெயர் இவங்களே ஏற்படுத்திடுவாங்க. யாருக்கா நன்மை செய்ய போய் இவங்களே சில நேரங்களில் அவப்பெயரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகி. வாகனங்களால் எச்சரிக்கை, பெண்கள் வழியில் எச்சரிக்கை. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அத்தை அப்படின்ற சொல்லக்கூடிய உறவுகள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போகணும். இல்லை அப்படின்னா அந்த உறவுகள் வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாகும். தகப்பனாருடைய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து உருவாகும். சில நேரம் இவங்க வந்து வரும்பொழுது ஒன்று தகப்பனார் வெளியூர் போயிடுவார், இவங்களை விட்டு தகப்பனார் வந்து பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு தன்மை. தகப்பனாருக்கு உடல் ஆரோக்கிய குறைவு சில நேரங்களில் வரக்கூடிய அமைப்பு உருவாக்கக்கூடிய தருணங்கள் உருவாகும். தொழிலில் நல்ல சாதிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். இந்த அரசு சம்பந்தமான இந்த கான்ட்ராக்ட் விஷயங்கள் வரும் பொழுது சில நேரங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லைன்னா இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறதுனால வந்து அவங்களுக்கு அந்த செக் வர்றதில் தாமதம், அதனால் வரக்கூடிய பணம் வரவுகளில் வந்து தாமதமாகும். அரசு சம்பந்தமான காரியங்கள், அரசு சம்பந்தமான விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் கண் சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். கண்ணில் சின்ன தூசி விழுந்தால் கூட உடனே அதை சரியான முறையில் பராமரிக்கணும். பராமரித்தா தான் அவங்களுக்கு வந்தாங்க. இந்த இன்சூரன்ஸ் துறை இவங்களுக்கு வந்து வருமானம் வரும். இன்சூரன்ஸில் சில பேர் இருப்பாங்க, இவங்க இன்சூரன்ஸ் போட்டு வச்சாங்கன்னா ரொம்ப நல்லது. அவங்களுக்கு அந்த தொகையை முழு பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகிதைகள் உண்டாகும். இன்சூரன்ஸ் போட்டு வச்சாங்கன்னா பிற்காலத்தில் வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சாங்கன்னா அது ஏதாவது ஒரு கஷ்டத்துக்கு வந்து இவங்களுக்கு உதவும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். வாழ்க்கையில் வந்து திடீர் அதிர்ஷ்டத்துக்கு உண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் எதிர்பார்ப்பு, ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தாங்கன்னா அது சீக்கிரமே நடக்காது, காலதாமதமாகும். அது எதிர்பார்க்காமல் இருந்தாங்கன்னா உடனே நடக்கும். அதை பற்றி நினைக்கவே கூடாது. நினைக்காமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், உடனே நடக்கும். அந்த எதிர்பார்ப்புனால தான் இவங்களுடைய ஆசைகள் வந்து நிராசை ஆகிறது. எதிர்பார்த்த நேரத்தில் ஒரு காரியங்கள் நடக்கணும்னு நினைச்சாங்கன்னா நடக்காது. அந்த காரியம் சரி நடக்கிற நேரத்தில் நடக்கணும், அப்படி விட்டுட்டாங்கன்னா போதும், உடனே அவங்களுக்கு அந்த காரியத்தால் நன்மை நடக்கும். மேற்கொண்டு எல்லாம் அல்ல இறைவன் அம்பாள் வராகினுடைய அனுக்கிரகத்தால் இந்த துலாம் ராசிக்காரர்கள் நீண்ட ஆயுளோடு நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். மேற்கொண்டு துலாம் ராசியை பற்றி யோக தசை நடக்குதா, நல்ல தசை நடக்குதா, எப்படி இருக்குது இந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லி துலாம் ராசியை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்னா அடியனை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.